பூயா எடுக்க போகும்போது சிலந்தி இப்படி பண்ணுவானு எதிர்பார்க்கவே இல்லை. எப்பவும் நான் குருட்டுத்தனமா அந்த சிலந்தி பேவலையை நம்புவேன். இன்னைக்கு அதை எனக்கு கை கொடுக்கல. சைட்ல இருந்து எவன் அடிக்கிறது? எல்லா பத்திலும் எவனாவது ஒருத்த கேமியா பண்ணு. இந்த ஸ்கில்ல போடுறானா? அப்ப அவனை அடிக்கிறதுக்கு டெக்னிக் நம்பர் 1 வழக்கம் போல நம்ம சிலந்திதான். இவனெல்லாம் அப்படியே கூட்டுத்தனமா நம்பல. சிலந்திய பொழந்தாங்க போங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. பேக்கப்புக்கு டெக்னிக் நம்பர் 2 இருக்கு. இதுவும் நமக்கு கொஞ்சம் அப்படியே குத்து மதிப்பா வரும். பாமு இதுல மிஞ்ச நம்மள எவன் இருக்கா? அடச்சை மரத்துல பட்டு இந்த பக்கம் வந்துருச்சு. இதுவும் போச்சு. இப்ப 3ஆவது ஒரு டெக்னிக் நம்பர் 3. இது அந்த குளோவால கரைக்கிற பாம்பு, வேற ஒண்ணும் இல்ல. அடச்சை இதுன்னு எனக்கு விழுகுது. இது ஒண்ணு நான் போட்டது இல்ல, அந்த பக்கம் இருந்த அந்த பயவுல எனக்கு எரிஞ்சுது. எவ்வளவு தூரத்துக்கு ஸ்பெட்டா இருக்குன்னு பாருங்க. 2-3 பாம்பு சேர்த்து எரிஞ்சிருப்பானோ. இவன் அடிக்கிறதுக்கு இங்க ஒரு இந்த மிஷினை போட்டு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் டேமேஜ் கொடுக்கும். அப்படியே சேர்ந்த மாதிரி அடிச்சவனை பொழந்துற. சைட்ல வேண்டா, அந்த ஆரம்பத்துல அடிச்சவனும் ஒரு நிமிஷம் இருக்க. இவனை முதல்ல என்னன்னு பாத்துருவான். அவன் கூட நம்மள ஏறி வந்து அடிக்க மாட்டான். இவன் பின்னாடில இருந்துட்டு ஈஸியா ஓய் என்னடா ஸ்கில் இது சிலந்தி. இப்ப ஒன்னதாண்டா முழுசா நம்பர் புடிச்சிடான். அவனை புடிச்சிட்டான், எப்படியோ பொழந்துட்டான். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா? ஐயோ உங்களை கூப்பிடல ப்ரோ.